அதாவது நம்ம வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா ஆண்கள் நல்ல வெளியில் வந்து போகிறாங்க. அதாவது ஒரு சாயந்தரம் ஆனால் ஒரு பானிபூரி கடை, சுண்டல் கடை, அப்படி டீ கடை, எல்லா இடத்துக்கும் சுதந்திரமாக போயிட்டு வராங்க. ஆனால் பெண்களை பாருங்கள், அப்படி வர்றதே இல்லை. ரொம்ப உயர்தர வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல, அவங்க தான் பெண்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. ரொம்ப ஆனால் வந்து ஒரு நடுத்தர மக்களும் சரி, ஒரு ஏழ்மையில் வாழ்கிற பெண்கள், அவங்க அந்த பெண்கள் இருக்காங்கள்ல, நடுத்தர வாழ்க்கை வாழ்கிற பெண்கள், ஏழ்மை வாழ்கிற பெண்கள், அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயோ ஒரு டீ கடைக்கோ அல்லது ஒரு பானிபூரி சாப்பிட்றதுக்கோ சுண்டல் சாப்பிட்றதுக்கோ எங்கேயுமே போகிறதில்ல. ஆண்களின் உதவி இல்லாமல் அப்படியே போனாலும் ஆண்களோட உதவியோடு போகிறாங்க. இதில் இதில் வந்து என்ன அடிப்படையில்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்கள் எல்லா இடத்துக்கும் போகணுன்னா நிறைய பணக்காரர் ஆனால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்படி கிடையாது. அப்போ பெண்கள் வந்து ஏழ்மையாக இருந்தாலும் சரி, எளிமையாக வாழ்ந்தாலும் சரி, பெண்களும் வெளியில் வரணும், ஆண்களைப் போல் சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா அதற்கு செய்திருக்க வேண்டியது என்னென்னாக்கா, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழில் செய்திருக்க வேண்டும். பெண்களுடைய தேவைகளை பெண்கள் தான் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஆண்களுடைய தேவைகளை ஆண்கள் தங்களுடைய தொழில் மூலம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பெண்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் கூட போதும். பெண்களுடைய அனைத்து தேவைகளையும் பெண்களால் பூர்த்தி செய்ய முடியாது. ஆண்களின் உதவி, தொழிலில் வந்து ஆண்களோட உதவி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தேவைப்படுகிறது. அதனால் பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஆண்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது அத்தனையும் பெண்களுக்கும் தேவை இருக்குது. அப்போ பெண்களுடைய அத்தனை தேவைகளையும் பெண்களால் பூர்த்தி செய்ய முடியாது. இப்போ பஸ் ஓட்டணும், லாரி ஓட்டணும், அதுலேயும் பெண்களுடைய தேவை இருக்குது. அப்புறம் மின்சார உற்பத்தி, இதுவும் பெண்களுடைய தேவை இருக்குது. தொழிற்சாலைகள், இப்படி நிறைய தேவைகள் வந்து பெண்களுக்கு இருக்குது. அந்த தேவைகள் அனைத்துமே பெண்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்களால் எந்த தொழிலெல்லாம் எளிதாக செய்ய முடியுமோ அதை மட்டும் அவங்க செய்யணும். கண்டிப்பாக அதை செய்யணும். ஒரு டீ கடை கூட பெண்களுக்குன்னு தனியாக இருக்கணும். அப்போ தான் பெண்கள் வெளியில் வருவாங்க. ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். அம்மா கேட்பாங்க, எங்கம்மா போகிற? டீ குடிச்சிட்டு வரம்மா, போயிட்டு வா. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு டீ கடைக்கு போனால் கூட அது பெண்களோட கடைக்கு தான் போகணும் அப்படின்னு. இப்போ ஆண்களோட கடைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடணும். விளையாட்டு மைதானமாக பெண்களுக்குன்னு தனியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க விளையாடக்கு வருவாங்க. இந்த விளையாட்டு மைதானத்தில் பெண்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னா அங்கே ஆண்கள் போய் விளையாடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாக்கா பெண்களுக்கான மைதானம் அங்கே இருக்கும், அங்கே பெண்கள் வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், விளையாடுறதுக்கே பெண்கள் போகிறதில்ல. ஏன்னா விளையாட்டு மைதானம் என்பது அது ஆண்கள் தான் கைப்பற்றி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பெண்கள் அங்கே போகிறதே கிடையாது. அப்போது தொழிலில் வந்து ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை செய்யும்போது தான் ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், பெண்கள் தனித்து ஆண்களின் துணை இல்லாமல் தனித்து போய் தங்களுடைய தேவைகளை வீட்டுக்கு வெளியே போய் பூர்த்தி செஞ்சுப்பாங்க. ஒரு தேட்டராக இருக்கட்டும், பெண்கள் எப்படி ஆண்களுடைய துணை இல்லாமல் பெண்கள் தேட்டருக்கு தனியாக போகவே மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் வந்து பெண்களின் துணை இல்லாமல் தேட்டருக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் பெண்களுக்கு யாரையாவது அப்போ தான் பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க அங்கே கூப்பிட்டு போங்க, எங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, எங்கள் தேட்டருக்கு கூப்பிட்டு போங்க, படம் பார்க்க கூப்பிட்டு போங்க, எங்கள் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, இப்படி யாராவது ஒருத்தர் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி நிலை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் தொழில் செய்கிற நடைமுறை இங்கே இல்லாததான் காரணம். அதனால் வந்து பெண்களுடைய தேவைகளை பெண்கள் பூர்த்தி செய்யணும், பெண்களுடைய தேவைகளை பெண்கள் பூர்த்தி செய்து தொழிலில் உழைக்கணும். எல்லா தேவைகளையும், பெண்களின் அனைத்து தேவைகளையும் பெண்கள் பூர்த்தி செய்ய முடியாது. அது மாதிரி மருத்துவமனை, பெண்களுக்குன்னு தனி மருத்துவமனை, அங்கே பெண் மருத்துவர்கள் தான் இருக்கணும். அது மாதிரி பெண்களுக்கான கடைகள், பெண்களுக்கான உணவகங்கள், அங்கே பெண்கள் தான் வேலை பார்க்கணும். பெண்கள் போய் சாப்பிட்ணுன்னா அங்கே போய் சாப்பிட்ணும். அது மாதிரி திரையரங்கம், தேட்டர் இருக்குதா, அது பெண்களுக்குன்னு தனி தேட்டர் வைக்கணும், ஆண்களுக்குன்னு தனி தேட்டர் வைக்கணும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரியான தேட்டரும் உருவாக்கணும். அது மாதிரி பெண்களுக்கான நீச்சல் குளங்கள், பெண்களுக்கான விளையாட்டு மைதானம், இப்படி எல்லாமே இப்போ தனித்தனியாக வைக்கும்போது தான் பெண்கள் வெளியில் போனால் கூட சரி அவங்க ஒரு சுதந்திரமாக அவங்களுக்குன்னு உள்ள கடைகளில் போய் சுதந்திரமாக ஆண்களுடைய தொல்லை எதுவுமே இல்லாமல் அவங்க போய் தங்களுடைய தேவைகளை வீட்டுக்கு வெளியில் வருவாங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வெளியில் வருவாங்க. இன்றைக்கி வந்து ஆண்களின் துணை இல்லாமல் எந்த பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சிக்க முடியாது. ஆண்களின் துணை இல்லாமல் பெண்களால் வீட்டை விட்டு வெளியே வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை வந்து இங்கே இருக்குது. பெண்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சுதந்திரத்தை தனிமையை எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். அப்படின்னா
பெண்களுக்குன்னு தனி விளையாட்டு மைதானம், பெண்களுக்குன்னு தனி திரையரங்கங்கள், தனி நீச்சல் குளம், தனி உடற்பயிற்சி நிலையம், அது மாதிரி தனி உணவகங்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி டீ கடை தனியாக இருக்கணும். பெண்களால் நடத்தப்படுகிற தனி டீ கடை, தனி ஜூஸ் கடை, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு பெண்கள் மட்டுமே அங்கே வேலை பார்க்கணும், பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 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 பிம்பத்தை இங்கே கட்டமைக்க வேண்டும். பெண்களுக்குன்னு தனியாக இருக்குது, ஒரு உலகமே இருக்குது. அங்கே பெண்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, பெண்கள் தான் நுகர்வோராக இருக்கும்பாங்க, விற்பனையாளர் பெண்களாக தான் இருப்பாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு உலகம் வெளியில் இருக்கும்போது ஆண்களோட இடையூறுகள் எதுவும் இல்லாத ஒரு உலகம் வெளியில் பெண்களுக்காக காத்திருக்கும்போது எதுக்காக பெண்கள் வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். சரி, பெண்களே முடிவு பண்ணுவாங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம், வரியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் டீ சாப்பிட்டு வருவாள். இந்த டீ சாப்பிட்ற வழக்கம் இதெல்லாம் வந்து அப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்து எல்லாமே இருந்துட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும்ல. பெண் சுதந்திரம் என்பது இப்படியெல்லாம் தான் கட்டமைக்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் தான் அது சாத்தியமாகுமே தவிர பெண் சுதந்திரம்னா அதை எப்படி சாத்தியமாக்குறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதாவது நான் இப்போ சொல்கிறேன்ல, இதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பெண் சுதந்திரத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாது. பெண்களுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க தேவைகளை ஆண்களின் துணை இல்லாமல், ஆண்களுடைய தலையீடு இல்லாமல், ஆண்களுடைய இடையூறுகள் இல்லாமல், ஆண்களின் உதவி இல்லாமல் அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுக்கான ஏற்பாடு. பெண்கள் தனித்தனியாக தொழில் பண்ணுங்கள், அவங்களுடைய தேவைகளை அவங்க தான் பூர்த்தி பண்ணணும். அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறது அதை தவிர்க்கணும். ஆண்கள் தனியாக ஒரு ஹோட்டலுக்கு போய், ஏன்னா அது ஒரு தொழில் தானே. அப்படி இருக்கும்போது ஆண் ஹோட்டலுக்கு போகணும், பெண்களுடைய ஹோட்டலுக்கு போகணும். ஏன்னா அது எப்படி நாங்கள் ஒன்றா வந்தோம், புருஷன் தனியாக பொண்டாட்டி தனியாக போய் தான் ஆகணும், என்னங்க பண்ணுறது. சில நன்மைகளுக்காக கொஞ்சம் பிரிஞ்சால் தான் அது ஒரு நடைமுறை. அதாவது பெண்கள் தனியாக அவங்களுடைய மருத்துவமனைனா பெண்களுக்குன்னு தனி மருத்துவமனை, மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள், ஆண்களுக்கு தனி மருத்துவமனை, தனி மருத்துவர்கள். அப்போது வந்து ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் என்ன பண்ணுவான், நீ போய்ட்டு வாம்மா, உள்ளே போய்ட்டு நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். மருத்துவமனையை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும், மருத்துவ சிகிச்சையை. அந்த மாதிரி ஆண்கள் அதற்கு தகுந்தாற்போன்று, அந்த நடைமுறைக்கு தகுந்தாற்போன்று தங்களை கொஞ்சம் அதற்கு வளைத்து கொள்ளத்தான் வேண்டும், தங்களையும் அதுக்கு தகுந்தாற்போல் வாழ செய்யத்தான் வேண்டும் அவர்கள். அதனால் வந்து நாங்கள் ஒன்றா வந்தோம், புருஷன் பொண்டாட்டியாக ஒன்றா வந்தோம், என் பொண்டாட்டி பொம்பளைங்க ஹோட்டலுக்கு போயிட்டா, நான் ஆம்பளைங்க ஹோட்டலுக்கு போகிறேன், போய் தான் ஆகணும், ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் தான் ஆகணும். நீ ஒன்றாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அப்படி நினச்சி தான் இங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து போச்சு. பெண்களுக்குன்னு தனியாக விளையாட்டு மைதானம் இல்லை, அப்படி நிறைய பிரச்சனை. பெண்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே வாழ்வதற்கான இடங்களே இல்லை, ஒரு களமே இங்கே இல்லை. எல்லாம் ஆண்கள் தான் கைப்பற்றி வச்சுருக்காங்க, ஆண்களுடைய ஆதிக்கம் தான். அதனால் பெண்களுக்குன்னு தனி கடைகள், பெண்களுக்குன்னு தனி தியேட்டர், ஆண்களுக்கு தனி தியேட்டர், அங்கே ஆண்கள் தான் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி பெண்களுக்குன்னு தனி தியேட்டர்னால் அங்கே பெண்கள் தான் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி பெண்களுக்கு தனி பேருந்துகள், அதில் வந்து பெண்கள் அதற்குன்னு தனியாக பயிற்சி கொடுக்கணும் பெண்களுக்கு. இல்லை முடியலையா, அதில் ஒரு பெண்களால் வந்து அவங்களுடைய தேவைகளை சில தேவைகளை பெண்களால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னா, இப்போ பெண்களுக்கான ஒரு பேருந்தை ஓட்டுறதுக்கு நிறைய பெண்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா பேருந்துகளோட அளவை சின்னதாக்கணும், பெண்களுடைய பேருந்துகளை சின்னதாக்கிடணும். ஆண்களை போல் ஆண்களுடைய பேருந்துகள் கொஞ்சம் பெருசாக இருந்துட்டு போட்டோம். அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களே தனித்து நின்று செய்யணும். அவங்களால் செய்ய முடியாத விஷயத்தை தான் பெண்களுடைய தேவைகளில் எவற்றையெல்லாம் பெண்களால் பூர்த்தி செய்ய முடியாதோ அதைத்தான் ஆண்கள் பூர்த்தி செய்து அவங்களுக்கு உதவணும். இப்படி ஒரு நடைமுறை இருந்தால் தான் பெண் சுதந்திரம் என்பது சாத்தியமாகுமே தவிர, இப்போ நான் இன்றைக்கி ஒரு கடைக்கு போனேன், ஒரு பானிபூரி கடை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஆம்பளைங்க தான் இருந்தாங்க, அங்கே ஒரு பொம்பளைங்க யாருமே இல்லை. பெண்கள் யாரும் வந்து ஒரு பானிபூரி சுண்டல் சாப்பிட்றதுக்காக வரல. அப்போது அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. அப்போ இவ்வளோ ஆண்கள் மத்தியில் அவங்க வரணுன்னா அதை அவங்க வர வைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அதை இயல்பாக்கணும், எளிதாக்கணும். எப்படின்னா அது ஆண்களுக்குன்னு தனி கடை, பெண்களுக்குன்னு தனி கடை, இந்த பானிபூரி சுண்டல் கடைலாம் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. பெண்களுக்குன்னு உள்ள கடையில் பெண்கள் தான் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் தைரியமாக வெளியில் வருவாங்க, எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க தோழிகளோடு வந்து ஏதாவது சுண்டல் பானிபூரி ஏதாவது சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பெண் சுதந்திரம் என்பது எப்படி எந்த வகையில் சாத்தியப்படுத்தலான்னா இதை தவிர்த்து விட்டு உங்களால் பெண் சுதந்திரத்தை சாத்தியப்படுத்த முடியாது.